தேவா, நீங்க எல்லாம் விசேஷத்துக்கு வர மாட்டீங்களோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஜாமி. நல்ல வேலை. எப்படியோ இந்த தடவை மாப்பிள்ள கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு தான் இந்த கட்டை வேகணும்னு இருக்குதுமா. அம்மாச்சி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கலாம் நாங்க ஆசாசியா வந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? அம்மாச்சி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவா கோவப்படுறதும் தப்பில்ல. இல்ல கேஷ், நான் அப்படி சொல்லல. நான் யதார்த்தமா தான் சொன்னேன். யதார்த்தமா என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் போய் உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க, எங்க கிட்ட வேண்டாம். தேவா, நில்லுமா. தேவா கண்ணு. என்ன மேடம், நீங்க அவகிட்ட அப்படி பேசுனீங்கன்னா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. ஆனா நீங்க இப்படி எல்லாம் அவளை மனசு சங்கடப்படுற மாதிரி பேசினா கவலைப்படாதீங்க. அவ கோவம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அப்புறம் தேவா உங்ககிட்டயே வந்து பேசுவா. ஆமாம்மா, நீ சொல்றது உண்மைதான். அவளுக்கு கோவம் வந்தா எங்க போயிட போறா? கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கிட்ட வந்து அம்மாச்சி அப்படின்னு தான் நிப்பா. ம் பேச வேண்டியது பேசிட்டு வேண்டியது. அப்புறம் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சுக்க வேண்டியது. நல்லா இருக்கு உங்க வேலை. அம்மா ராதா, நீ மேடம் எல்லாம் என்ன கூப்பிடாத. நீ என்ன ஆத்தான்னு கூப்பிடு, இல்லாட்டி நீ என்ன அம்மாச்சின்னு கூப்பிடு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேடம், நான் எப்படி உங்களை... ராதா, நீங்க யோசிக்கவே வேண்டாம். எங்க அம்மாச்சி சொல்றாங்கல்ல, நீங்க அவங்கள அப்படியே கூப்பிடுங்க. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அம்மா ராதா, இந்த குடும்பத்துல ஒருத்தையா தான் நானும் உன்னை பாக்குறேன். என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துட்டே இருக்கு. என்ன புரியாத உணர்வுன்னு கூட சொல்லலாம். எனக்கும் அப்படிதான் இருக்கு அம்மாச்சி. என்னம்மா, எல்லாம் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? சித்தி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மாச்சி ராதாவை தன்னோட பேத்தியா ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு பேத்தியா? அதான் நம்ம தேவா இருக்கால்ல, அப்புறம் எதுக்குமா உங்களுக்கு இன்னொரு பேத்தி? என்ன மலரா, அவன் என்ன அம்மாச்சின்னு கூப்பிடுறதுனால எனக்கு என்ன ஆயிட போகுது? பரவாயில்ல விடு, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானே, கூப்பிட்டு போறா. ராதா மேடம், இந்த வீட்டு பொண்ணா மட்டும் இருந்தா பத்தாது. இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? ஷுவர் மேடம், இதை கொண்டு வரேன். சித்தி, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு. அவளை இந்த வீட்டு பொண்ணுன்னு சொன்ன உடனே நீங்க கோவப்பட்டிருக்கணும். ஆனா அவளை நீங்க யதார்த்தமா எடுத்துக்கிட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. என்னப்பா, உங்க எல்லாத்துக்கு சந்தோஷம்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. அது என்ன நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். மேடம், இந்தாங்க காஃபி. ரொம்ப தேங்க்ஸ் ராதா. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு மேடம், பரவாயில்ல மேடம். ராதா, அதான் சித்தி உங்களை அவங்க வீட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டாங்கல்ல, நீங்க அவங்கள அத்தையனே கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், இப்பவே தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிடுவான் போலயே. முதல்ல இடத்த காலி பண்ணணும். ஐயோ கிரிஷ், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க கம்முன்னு இருங்க. என்னாச்சு சித்தி? நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு கிளம்புறீங்க? கிரிஷ், காஃபி கேட்டது எனக்கு இல்லப்பா, உங்க அப்பாக்கு. கொண்டே கொடுக்கலன்னா சத்தம் போடுவாரு. கொடுத்துட்டு வரேன், அப்புறம் பேசுவோம், சரியா? ம், சரி சித்தி. லதா, நீ சந்தோஷமா இருக்கல்ல? மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறாருல்லம்மா? அப்பா, எனக்கு என்ன குறைப்பா இருக்க போகுது? நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் என்ன ரொம்ப சந்தோஷமாவும் பாத்துக்கிறாரு. நான் பெத்து எடுக்கலினாலும் எனக்கு ரெண்டு முத்து போல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. அது மட்டும் இல்ல, எனக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நேரமே போறதும் தெரியறது இல்ல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்ப்பா நானு. எனக்கு தெரியுமா, அதனாலதான் நான் உன் சம்மதத்தை கூட கேட்காம மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த ரெண்டு குழந்தையும் அனாதாயிரக்கூடாதுமா. எனக்கு புரியுதுப்பா. அவங்க ரெண்டு பேரும் அக்கா குழந்தைங்கல்ல, என் குழந்தைங்க தான். நான் அவங்கள சந்தோஷமா பாத்துக்குவேன். என்னாச்சுமா, அதுக்குள்ள ஒரு மாறி ஆயிட்ட? அப்பா, கிறிஷுக்கும் தேவாக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. நான் கிறிஷுக்கு கல்யாணம் பண்ணலான்னு கேட்டதுக்கு அவன் தேவாக்கு பண்ணிட்டு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். தேவா எனக்கு இப்ப விருப்பமே இல்லைன்னு சொல்றா. நான் என்னதான்ப்பா பண்றது? தேவாக்கு பண்ணிட்டாதான் எனக்கு கொஞ்சம் பாரம் குறையும் நான் நினைக்கிறேன்.
எனக்கு புரியுதுமா உன்னோட கவலை. சரி, நீ எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க சொல்றியோ அந்த மாதிரி பாத்திரலாம். நீ மாப்பிள்ளைகிட்ட இதை பத்தி பேசுனியா இல்லையா? இல்லப்பா, நான் அவர்கிட்ட இத பத்தி எதுவும் பேசல. நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவாவை நம்ம ஊர்லயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ இங்க இருந்தானா, நீங்களும் அவளை அப்பப்ப போய் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உறுதுணையாவும் இருக்குல்லப்பா. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னம்மா நீ இப்படி சொல்ற? அவ படிச்ச புள்ள. இங்க கிராமத்துல வந்து ஒரு பையனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாளா? எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணுமல்லம்மா. அப்பா, செல்லப்பா நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கே நம்ம தேவாவை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? ம், சரிம்மா, இத பத்தி நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். என் செல்ல பொண்ணு எப்பவும் சந்தோஷமா இருமா. என்ன அப்பாவும் அவளும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னதான் நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் நானும் அப்பாவும் பேசிட்டு இருந்தோம். உட்காருங்க, உங்களுக்கும் கால் பிடிச்சுட்டா. அம்மா லதா, வாமா, வந்து சாப்பிடு. உனக்காக அந்த பொண்ணு ராதா சாப்பிடாமே காத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு எவ்வளவு நேரத்தை காத்துக்கிட்டு இருக்கோம். வா. அம்மா, அவ நம்ம வீட்டுல வேலை செய்யறவமா. அவ ஜாஸ்மினோட தான் உட்கார்ந்து சாப்பிடணும். அவளை நம்ம தரத்துக்கு மேல உட்கார வச்சு சாப்பாடு போடாதீங்க. என்னடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? நான் பேசுறது காதுல உழுகுதா இல்லையா? வா, அந்த பொண்ணு சாப்பிடாம உனக்காக காத்துட்டு இருக்கா. சீக்கிரம் வந்து ஒழுங்கா சாப்பிடு. நான் வரேம்மா, நீங்க முன்னாடி போங்க. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பண்றது? பிந்து, நம்மளோட அடுத்த பிளான் என்ன? எங்க போறோம்? எங்க ஹனிமூன்? எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எல்லாத்தையும் நானே பிளான் பண்ண முடியுமா? சரிதான், இதையும் நான் தான் முடிவு பண்ணணுமா? என்ன கேட்காம நீங்க எந்த முடிவும் பண்றது இல்ல. சரி சரி விடு. எப்ப பாரு பழசையே பேசிட்டு இருப்ப நீ. என்ன திடீர்னு அம்மா கூப்பிடுறாங்க? இவ வேற முறைக்கிறாளே. பேசலாமா இல்ல வேண்டாமா? பேசலைன்னா அம்மா சங்கடப்படுவாங்க. பேசுனா இவ பிரைவசி கெடுன்னு பேசுவா. என்ன பண்றது? பேசு. அம்மா, சொல்லுங்கம்மா. ஏய், என்னடா பெரியவனு நீ அங்க ஓனீங்க? அம்மா அப்பா நினைப்பே வரதில்ல. அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், ஃபோன் பண்ணி எப்படி இருக்குதான்னு கேட்டீங்களா? இல்ல ரீச் ஆயிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? ஒன்னும் கிடையாது. அம்மா நினைப்பே வரதில்லை உங்களுக்கு, அப்படித்தானே? இல்ல இல்லம்மா, அப்படி எல்லாம் இல்ல. ரீச் ஆயிட்டு இப்பதான் எழுந்தோம். எழுந்து காஃபி குடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சரி, அப்பாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்கல்ல? அவருக்கு என்னடா, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. ஒரு நாள் தள்ளி போட்டிருந்தா நாங்களும் உங்க கூட வந்திருப்போம். எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். எப்படி இவ கேட்ட மாதிரியே சொல்றா? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நானே பேசிக்கிட்டே இருக்கேன். ஆ, ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க பேசுறது எனக்கு சரியாவே கேட்கல. நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரியா? நான் பேசுறதெல்லாம் உனக்கு நீ எங்க கேட்க போகுது? சரி வச்சிரு. ம், ஏய், என்ன பிந்து இப்படி கோச்சிட்டு போற? நம்ம ஜாலியா இருக்கலாம் தான் நீங்க வந்தோம். அண்ணனும் நீயும் என்னென்ன பிளான் பண்ணீங்க? இப்ப என்ன திடீர்னு இவ்ளோ கோச்சிட்டு போற? ம், நான் எதுக்கு கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போச்சு. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னா அதை மட்டும் நீ செய்யாத. மத்த எல்லா வேலையும் செய்யற. வந்த உடனே ஆபீஸ் வேலை செஞ்ச. அப்புறம் இப்போ உங்க அம்மாட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ற. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் கோவப்படாம என்ன பண்ண முடியும்? என் தங்கம்ல, கோவப்படக்கூடாது. இனி மாமா உன் கூட தான் இருப்பேன். உன் கூட மட்டும்தான் இருப்பேன். ஹாப்பியா, சந்தோஷமா. சரியா? பேசுறதுல இது நல்லா தான் இருக்கு. பிராக்டிகலா ஒத்து வராது. நீ ஒன்னும் அப்படி எல்லாம் கூட இருக்க மாட்ட. ப்ளீஸ் டி, மாமாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. கோவத்துல இருந்தா அப்படிதான் இருக்கும். ஹாப்பியா இருந்தா எல்லாம் மறந்துடும். லவ் இஸ் ஆல்வேஸ் மை லவ். ஐ லவ் யூ டி. பொண்டாட்டி. இப்படி ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிடறல ராஸ்கல். அங்கிள், கார்த்திக், நீ ஏன் இங்க பண்ணிட்டு இருக்க? கிருஷ் அவங்க பாட்டியோட உட்காந்து பேசிட்டு இருந்தான். நீ போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. நான் பேசுறது இருக்கட்டும். ஏன் நீங்க தனியாவே இருக்கீங்க? இங்க வந்தா புடிச்சு உங்க முகமும் சரியில்லை. நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா இருங்க. அதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னமோ சொல்றீங்க அங்கிள். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியும். ஆன்ட்டி உங்க கூட இல்லைங்கிறத நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா எல்லா டைமும் அப்படி இருக்கிறது இல்லல்ல. உங்க பொண்ணும் உங்க பையனும் உங்களை நம்பி தானே இருக்காங்க. என்னதான் சித்தி அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலும் அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இல்லைல்ல. என்னாச்சு அங்கிள்? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ உண்மையை தானே சொல்ற. உங்ககிட்ட தேவா ஏதாவது சொன்னாலா? ஐயோ, இல்ல அங்கிள். நான் தேவாட்ட முகம் கொடுத்து கூட பேசினது இல்ல. அந்த பொண்ணு அழுதுட்டே இருப்பா. அப்பா நான் பார்த்து பேசியிருக்கேன். ஆனா இத பத்தி அவ என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. தேவையில்லாம நம்ம இவரை கஷ்டப்படுத்துறோம் போலயே. இவர் மைண்ட டைவர்ட் பண்ணாதான் ஆகும். இப்படியே விட்டா இவர் சோகமாவே இருப்பாரு. அங்கிள், இங்க குட்டி பசங்க எல்லாம் வாலிபால் ஆடிட்டு இருக்காங்க. போய் ஒரு மேட்ச் பார்த்துட்டு வருவோமே. இல்லப்பா, நான் வரல. நீ போயிட்டு வா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. வாங்க அங்கிள். கார்த்திக், நான் வரல. நீ போயிட்டு வாடா. அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு போக முடியாது. வாங்க அங்கிள்.